கொஞ்சம் நஞ்சம்னா பரவாயில்ல, அப்படியே இழுன்னு இழுத்துக்கிட்டு இருக்காங்க. ஆனால் வந்து இப்போ என்னென்னா வந்து அந்த புயலுக்கு முன் அமைதியாக இல்லை புயலுக்கு பின் அமைதியான்னு தான் தெரியல சிறகடிக்க ஆசை சீரியலில். ரோகிணி சிக்கிறது அப்படிங்கிறது இந்த கதையுடைய மெயினான ஒரு ட்ராக். ஆனால் அந்த ட்ராக்கை ஒரு பெரிய பரபரப்பு இல்லாமல், ஒரு பெரிய ப்ரோமோ இல்லாமல் டக்குன்னு அப்படியே முடித்த மாதிரி முடிச்சிட்டாங்க. அது வந்து கொஞ்சம் தப்பான விஷயம் தான். ஏன்னா அந்த ஒரு பரபரப்பை ஏற்றி ஆட்கள்லாம் வந்து நடுவில் பார்க்காம விட்டவங்களுக்குலாம் வந்து அதை தெரியப்படுத்தி வாங்க திருப்பி ரோகிணி மாட்டிட்டாங்க, இத்தனை நாளாக நீங்கள் அதனால தானே வெறுத்து போய் போனீங்க அப்படின்லாம் வந்து இழுத்துருக்கலாம். அது ஒரு ஸ்ட்ராட்டஜிக்காகவே அந்த டெசிஷன் கொஞ்சம் தப்பாக தான் தோணுது. ஸோ இப்போ திருப்பி இவங்க இங்கே வந்ததுக்கப்புறம் இப்போ வந்து அடுத்த கட்டமாக என்னென்னா ரோகிணி முத்து மீனாவை பழிவாங்கிறது ஒன்று, அந்த வீட்டுக்கு வர நினைக்கிறது ஒன்று, அவங்களுக்கு அடைக்கலம் கொடுக்குற சிந்தாமணியோட ட்ராக் ஒன்றுன்னு போயிட்டுருக்கு. இதில் தான் வந்து வித்யா சில விஷயங்கள்லாம் சொல்கிறாங்க. ஒரு பேரசைட் மாதிரி, ஒட்டுண்ணி மாதிரி, யாராவது ஒருத்தவங்க அவளுக்கு சப்போர்ட் பண்ணுறது இருந்தால் அவங்கள வச்சே காரியத்தெல்லாம் சாதிச்சுப்பா. இப்போ அவளுக்கு யாரோ சப்போர்ட் பண்ணுறாங்க, என்னமாச்சும் ஒன்று பண்ணி உங்கள் வீட்டுக்கு திருப்பி வர ட்ரை பண்ணுவாங்க அப்படிங்கிறாங்க. ஆனால் ரோஹிணி மாதிரியே வந்து எங்கள் அம்மாவும் ஒரு பெரிய வில்லி தான் முத்துவும் சொல்லிடுறாரு விஜயாவை பற்றி. விஜயாவும் அதே மாதிரி வந்து டிவோர்ஸுக்கு பிளான் பண்ணலாங்கிறாங்க. டிவோர்ஸுக்கு பிளான் பண்ணிங்கன்னா உங்கள் பையன் ஆட்டோமேட்டிக்காக வந்து டிவோர்ஸி ஆகிடுறாரு. அவருக்கு ஒரு கல்யாணம் முடிஞ்சதுன்னு ஆகிடுது. அதுக்கு அவர் ரோஹிணி கூட சேர்ந்து வாழ்ந்துடலாமே. ஏன்னா வந்து இப்போ திருப்பி டிவோர்ஸியை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு டிவோர்ஸ் ஆன ஒருத்தங்க தானே வருவாங்க, ரெண்டாவது கல்யாணம் தானே அவங்களுக்கு இருக்க போகுதுன்னு வேறு ஒரு கேள்வியை வைக்கிறாங்க இப்போ ஸ்ருதி. ஆனாலும் அட்லீஸ்ட் ஒரு பணக்கார டிவோர்ஸியாக இருந்தால் கூட எனக்கு ஓகே, உங்கள் மனசுக்குள்ள நினச்சிட்டு அதெல்லாம் இல்லை, கல்யாணமே ஆகாத பொண்ணை தான் கட்டி வைப்பேன் அப்படின்னு ஒரு பக்கம் இவங்க சுற்றிட்டு இருக்காங்க. ஒரு பெரிய வீடை வாடகைக்கெல்லாம் வந்து வாடகை வாங்குறாங்களா இல்லைன்னு தெரியல, அதை வந்து ரோகிணிக்கு கொடுத்து நீ இந்த வீட்டில் இருமானலாம் சொல்லி நான் உங்கள் அத்தையை போய் பார்க்க போகிறேன், அங்கே வந்து என்ன பண்ணுங்க நீ அதே சமயத்தை நீயும் அங்கே வா, துணி எடுக்க போகிற மாதிரி வா, அங்கே பிரச்சனை நடந்தால் உங்களை திட்டினாங்க அடித்தாங்கன்னா அதை நான் வீடியோ எடுத்து வச்சு அதை வந்து போலீஸ் கேஸ் ஆக்கிடலாம், ஆக்கி உங்கள் அத்தையை வந்து அவங்க வழிக்கு வர வச்சிடலாம் அப்படின்னு சில பிளான்ஸ் எல்லாம் சிந்தாமணி போட்டு தராங்க. இது எந்த ரூட்டில் போகுது அப்படின்னு வந்து பார்த்தா கிட்டத்தட்ட பாண்டியன் ஸ்டோர்ஸில் எப்படி போச்சோ அந்த ரூட்டில் போக ஆரம்பிக்குது. தங்கமயில் மேட்டரில் போகிற மாதிரி இவங்க மேலே கேஸ் போட்டு அந்த சமயத்தில் கடைசியில் அதை வச்சு வீட்டை அபகரிக்கிறதுன்னு சொல்லிட்டு ஏதோ விஷயங்கள் நடக்க போகுதோ அப்படிங்கிறது ஒரு பக்கம் பார்க்கணும். இன்னொரு பக்கம் கிறிஷோட அம்மா, அதாவது இவங்க ரோஹிணியோட அம்மா எல்லாத்தையும் கூட்டு வந்துட்டு ரோஹிணி இருக்கிறதுக்கு இப்போதைக்கு வீடு கிடச்சிருச்சு. மனோஜ் குடிச்சு வந்து அப்படியே தன்னைத்தானே அழிச்சிக்கிற அளவுக்கு ரொம்ப மனசு வெறுத்து போய் அப்படியே உடஞ்சி போய் உட்காந்துருக்காரு. மீனா மேலே இன்னுமே வந்து முத்துக்கு கோபங்கள் நிறைய இருக்குது. இருந்தாலுமே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அவங்க அப்பா சொன்னாருங்கிறதுக்காக கவனிச்சுக்கிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு ஒரு ட்ராக் ஒன்று போகுது. இதுக்கிடையில் இப்போ அந்த டிவோர்ஸ் ட்ராக்கு, இன்னொரு பொண்ணு ட்ராக்கு அப்படிங்கிற விஷயங்கள்லாம் பல விதமாக அங்கே கிட்ட வரதான் போதோ அப்படின்னு சொல்லி தோணுது. ஸோ அந்த ஓவராலாக கதையில் பல விஷயங்கள் நடந்தாலும் கூட நம்ம எதிர்பார்க்கறது ஒரு பரபரப்பான, விறுவிறுப்பான, அதே சமயத்தை முன்னாடி மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கதை தான். அப்படி இல்லாமல் தமிழும் சரஸ்வதியும் ஒரு கட்டத்துக்கு அப்புறமா தறிகட்டு போச்சுல, அந்த மாதிரி போச்சு அப்படின்னா வந்து 900 எபிசோடு வந்த கதை அடுத்து ஒரு 100-150 எபிசோடில் முடிஞ்சிடும். அப்படி இல்லாமல் இன்ட்ரெஸ்டிங்காக தக்க வச்சு மட்டும் கொண்டு போனாங்கன்னா நிறைய கதை இருக்குது. இன்னொரு 300-400 எபிசோடுக்கு மினிமம் போகிற அளவுக்கு வர்த்தான விஷயங்கள் இருக்குது. ஸோ என்ன நடக்கும்னு நினைக்கிறீங்க, எப்படி போனால் பெட்டர்னு நினைக்கிறீங்க அப்படிங்கிறத சொல்லுங்கள். அப்படியே அனைவருக்கும் தமிழர் திருநாள் நல்வாழ்த்துக்கள். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து அனைவருக்கும் தை பிறந்தால் வழி பிறக்கும் வாங்க, உங்களுக்கும் வழி பிறக்கிறதுக்கான வாழ்த்துக்கள், தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள். தேங்க்யூ.